தமிழ் மிஷன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐந்து கரத்தனை அணுமுகத்தனை இந்திய இளம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகழ்ந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று மகா கணபதியை வணங்கி இன்றைய காணொளியிலே வருகின்ற மாதமானது ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது அம்பிகைக்குரிய மாதமாகவும் ஆன்மீக மாதமாகவுமே கருதப்படுகின்றது. பொதுவாகவே ஓர் வருடத்தை 2 அயனங்களாக பிரிப்பர். அந்த 2 அயனங்களிலே உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சொல்வார்கள். இந்த தட்சிணாயன புண்ணிய காலமானது ஆடியிலே தொடங்கி மார்கழி வரையில் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த தட்சிணாயன மாதந்தனிலே தேவர்களுக்கு இரவு காலமாக கருதப்படுகின்றது. அந்த இரவில் விடியற்காலை பொழுதாகவே மார்கழியானது திகழ்கின்றது. இந்த ஆடி மாதம் ஏன் அம்பிகைக்குரிய மாதமாக திகழ்கின்றது? ஏன் இந்த ஆடி மாதந்தனிலே வேப்பிலை கூழை அம்பிகைக்கு படைக்கின்றோம் என்பதை காணலாம், வாருங்கள். சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி சீதலாயை நமோ நமஹா. மாரிதான் அன்னை மாரிதான் தந்தை என்று சொல்லக்கூடிய அன்னையாகவும் தந்தையாகவும் இவ்வுலக உயிர்கள் அனைத்திற்கும் ரட்சகையாகவும் விளங்கக்கூடிய மாரியினுடைய மாதமாகவே இந்த ஆடி மாதமானது கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த ஆடி மாதந்தனில் கூழ்வார்த்தல் என்ற வைபவம் ஏன் கொண்டாடப்படுகின்றது எனில், பொதுவாகவே ஆடி மாதந்தனிலே காற்றானது பலமாக வீசக்கூடியது. இக்காலகட்டந்தனில் மனிதர்களுக்கு ஜீரண சக்தியானது குறைகின்றது. ஆதலால் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய கூழினை அம்பிகைக்கு படைத்து நாம் உணவாக உண்கிறோம். சரி, கூழ்வார்த்தல் வேப்பிலையை ஏன் கட்டுகிறோம் என்றால், வேப்பிலை ஒரு சிறந்த கிருமிநாசினியாக திகழ்கின்றது. இக்காலகட்டந்தனிலே இந்த வேப்பிலையானது கொழுந்திலைகளாக காணப்படுகின்றது. அந்த கொழுந்து இலைகளுக்கு எப்பேற்பட்ட பிணியையும் நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. ஆதலால் இக்காலகட்டந்தனிலே அந்த கூழினுள் சிறிது வேப்பிலையை இட்டு நாம் அறிந்து வருகின்றோம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது சொலவடை. ஆடி காத்திற்கு அம்மியும் நகரும் என்பார்கள். அது அம்மியும் அல்ல, அம்மையும். இந்த ஆடி காத்திலே அம்மை நோய் கூட பறந்துவிடும். ஏனென்றால் அந்த ஆடி மாதத்திலே கிடைக்கக்கூடிய அந்த வேப்பங்குழந்திற்கும் மஞ்சளுக்கும் அதனை உட்கொண்டால் எப்பேற்பட்ட பிணியும் எப்பேற்பட்ட அம்மையும் நீங்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. இம்மாதங்களிலே அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் கூழ்வார்த்தல் வைபவமும் மகா திருவிழா கோலமாக காணப்படுகின்றது. இம்மாதமானது ஆன்மீக மாதமாக மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் மனிதர்களுக்கு பல நன்மைகளை பயக்கக்கூடியதாக இம்மாதந்தனில் எவ்வாறு மார்கழி மாதந்தனிலே பிராணவாயுவானது அதிகப்படியாக வெளியேறுகிறதோ, அதே போல் ஆடி மாதத்திலும் பிராணவாயுவானது அதிகப்படியாக வெளியேறுகின்றது. அந்த பிராணவாயுவை சுவாசிக்கின்ற ஒவ்வொருவரின் மனதும் உடலும் செம்மையாக இருக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆதலால்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் கூழ்வார்த்தல் வைபவமும் திருவிழாவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த திருவிழா காலங்களிலாவது மனிதர்களானவராக அவ்வாலயத்திற்கு சென்று தூய்மையான காற்றினை சுவாசிக்க முன்னோர்கள் வழிவகுத்தனர். இக்காலகட்டந்தனிலே கிராம தேவதைகளான மதுரை வீரன், சுடலை மாடன், பேச்சி, பெரியாயி என்று சொல்லக்கூடிய கிராம தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்படுகின்றனர். தங்களோடு வாழ்ந்து தங்களுக்காக உயிர் நீத்த நடுக்கல் வீரர்களையுமே இம்மாதந்தனில் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர் தமிழர்கள். இம்மாதமானது இன்றளவிலும் கொங்கு நாட்டு பக்கங்களில் மாத பிறப்பினை ஓர் விழாவாகவே கொண்டாடுகின்றனர். ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம் என்று இம்மாதந்தனில் வருகின்ற அனைத்து நிகழ்வுகளுமே பெருவிழாவாகவே கொண்டாடப்படுகின்றது. ஆடிப்பூரமானது அம்பிகையானவள் உதித்த நாளாக கருதப்படுகின்றது. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே என்று ஆண்டாளை அழகாக கூறுகின்றனர். அதே போன்று ஆடிப்பெருக்கானது நதிகளை வணங்கக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்படுகின்றது. இன்றளவிலும் நெல்லையம்பதியிலே காந்திமதி அம்மை ஆடி பூரந்தனில் உலகை ஈன்றவளாக காட்சியளிக்கின்றார். அது மட்டுமல்லாது அரியும் சிவனும் ஒன்று என இவ்வுலகிற்கு இயம்ப இறைவனானவன் சங்கர நாராயணனாக கோமதி அம்பிகைக்கு காட்சி தந்த மாதமாகவும் இம்மாடி மாதம் திகழ்கின்றது. இந்த ஆடி மாதத்திலே அனைவரும் அம்பிகையான ஆலயத்திற்கு சென்று அம்பிகையின் பரிபூரண அருளை பெற கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.